தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் வருகின்ற 20ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு திடீரென்று மிதமான மழை 1 மணி நேரமாக பெய்தது. இதில் திருநள்ளாறு, அம்பகரத்தூர், நெடுங்காடு, கோட்டச்சேரி, திருப்பட்டினம், நிரவி உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளில் திடீரென்று மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் தொடரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்து திருப்பூரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி காங்கயம் சாலை சிடிசிபி டிப்போ அருகில் மாவட்ட தலைவர் சிக்கந்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் அத்துமீறல்களை கண்டிக்க தவறிய தாவேகா அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. தொடர்ந்து சிடிசிபி டிப்போ அருகில் இருந்து துவங்கிய கண்டன பேரணி நொய்யல் வீதி, அறிவொளி ரோடு, ராஜீவ் நகர் சீகிலன் உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக சென்று நிறைவு பெற்றது. தூத்துக்குடி கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு உரிய ஆவணங்கள் இன்றி சட்ட விரோதமாக பீடி இலைகள், சிகரெட்டுகள், மருந்து பொருட்கள், வலி நிவாரண மாத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் படகுகள் மூலம் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடலோர காவல் ஆய்வாளர் பேச்சுமுத்து உத்தரவின் பேரில் காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது அங்கே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த ஒரு லாரியை பிடித்து சோதனை செய்தனர். அந்த லாரியில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான 1400 கிலோ பீடி இலைகள் மற்றும் 1,20,000 எண்ணிக்கையிலான சிகரெட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இந்த கடத்தல் தொடர்பாக லாரி டிரைவர் மாரிக்குமார் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை சுங்க இலாகா அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அடுத்த அந்தங்கி காவனூர் கிராமத்தில் முதியவர்களான கோபால் நாயுடு மற்றும் அவரது மனைவி கௌசல்யா ஆகிய இருவரும் தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவு இவர்களது வீட்டில் நுழைந்த மர்ம நபர்கள் 60 சவரன் தங்க நகை மற்றும் விவசாயத்திற்காக வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். அப்போது உறங்கிக் கொண்டிருந்த கௌசல்யா கழுத்தில் இருந்த தாலி கயிறை பறிக்க முயன்றபோது தூக்கத்திலிருந்து எழுந்த மூதாட்டி கௌசல்யா திருடர்களை பார்த்து சத்தம் போட்டுள்ளார். இதையடுத்து கொள்ளையர்கள் தப்பி ஓடிய நிலையில் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வெங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு மற்றும் ஓபிசி மக்கள் உரிமை கட்சியின் தஞ்சை மண்டல தலைவர் செல்வராஜ் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் தொடங்கியுள்ள நிலையில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட வன்னியர் தனி இடஒதுக்கீட்டு கோரிக்கையை மீண்டும் முன்வைத்து 252 பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் உள்ள மற்ற சமூகங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் சிலர் அரசை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் உள் ஒதுக்கீடு அல்லது தனி இட ஒதுக்கீடு தொடர்பான முடிவுகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் சாதிவாரிய கணக்கெடுப்பு தரவுகள் வெளியான பிறகே அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். கோவை நகரில் யோவா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரத்துடன் நடைபெற்ற உலக சாதனை முயற்சிகள் 85 நாதஸ்வர மற்றும் தவில் கலைஞர்கள் இடைவிடாமல் 15 நிமிடம் 2 வினாடிகள் தொடர்ந்து இசை வாசித்தனர். அதே வேளையில் கும்மி, கோலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலைகளைச் சேர்ந்த கலைஞர்கள் சோர்வறியாமல் தொடர்ந்து நடனமாடி பார்வையாளர்களை மெய்மறக்கச் செய்தனர். இந்நிகழ்வில் நாதஸ்வர தவில் இசை நாட்டுப்புற கலைஞர் நல சங்கத்தின் தலைவர் ஆண்டவன் சிறப்பாக முன்னின்று வழிநடத்தினார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் சுருளி அருவி அமைந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் வன சரணாலயம் பாதுகாப்பு பகுதியாக சுருளிப்பட்டி ஊராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சுருளி அருவிக்கு நாள்தோறும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் இல்லங்களிலிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக சுருளி அருவியின் ஆற்றங்கரை பகுதிக்கு எல் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக சுருளி அருவியின் ஆற்றங்கரை பகுதியில் வனத்துறையினர் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளாததால் இந்த இடம் குப்பை நிறைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் வனத்துறையிடம் புகார் அளித்தும் அவர் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் சுமார் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் வந்து அருகில் உள்ள பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அடுத்த மாம்பாக்கம் கூட்ரோடு அருகே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் காந்திராஜ், உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றால் மீசையை எடுத்துக் கொள்வதாக சவால் விடுகிறார்கள். உள்ளாட்சி தேர்தலின் முடிவின் போது திமுகவினர் அனைவரும் மொட்டையடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூறினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளரும் ஜெயங்கொண்டாம் எம்எல்ஏவுமான வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளாளர்கள் மற்றும் பல்வேறு அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மூதாட்டியிடம் துப்பாக்கி காட்டி மிரட்டி தங்க நகை ரொக்கப்பணம் திருடிய சம்பவம் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட எஸ்பி விமலா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ராசிபுரம் பட்டணம் அம்மன் கோவில் காடு பகுதியில் கடந்த 11ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் துப்பாக்கி மற்றும் கத்தியை காட்டி மிரட்டி 9 சவரன் தங்க நகை மற்றும் 20,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இச்சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டன. இதில் ராசிபுரம் முருகப்பட்டியைச் சேர்ந்த ராஜகுகன், இவரது அக்கா கணவர் சேலம் எடையப்பட்டி அஜித்குமார் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் அவர்களிடமிருந்து 9 சவரன் தங்க நகை, ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியும் கடலும் இணையும் முகத்துவாரம் பகுதியில் 28 கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் முகத்துவாரம் பகுதியில் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல முடியாத நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா, பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ரவி ஆகியோர் படகில் சென்று மணல் திட்டுகள் மூடிய பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் மீனவர்களிடம் அவர்களது வாழ்வாதாரம் பாதிப்படையாமல் முகத்துவாரத்தை விரைந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கோக்கால் கிராமத்தை சுற்றி கல்லுண்டி, கக்கஞ்சி நகர், கோக்கால், பஜார், கண்ணேரி, மூக்கு கொட்டல், செலக்கல், தேவாலா எஸ்டேட் மொத்தம் 4000 பேர் வசித்து வருகின்றனர். நாள்தோறும் இவர்களுக்கு உதகையிலிருந்து போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. அரசு பேருந்து பழங்குடியின மக்கள் வசிக்கும் கோக்கால் பகுதிக்கு சென்று உதகைக்கு திரும்பும். இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பேருந்தில் ஏறிக்கொண்டால் கோக்கால் கிராமத்தில் உள்ள கோத்தார் பழங்குடியின மக்கள் அராஜகத்தில் ஈடுபடுவதோடு பேருந்து இருக்கையில் அமர்ந்துள்ள பொதுமக்களை எழுப்பிவிட்டு இவர்கள் அமர்ந்துள்ளதால் வேதனையடைந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோக்கால் பகுதிக்கு வந்து ஆய்வு செய்து கோத்தார் பழங்குடியின மக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு பேருந்தில் அனைவரும் செல்லக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.